தமிழகம் முழுவதும் ஒரு அமைச்சராக சுற்றினாலும் நான் எங்கே பாடம் கற்றுக்கணும் அந்த இடத்துக்கு நான் வந்து தான் ஆகணும். அதனால இன்னைக்கு நான் வந்திருக்கேன். நான் காமக்கொடிக்கு வந்து என்றைக்குமே நெவர் எண்ட்ஸ் மாதிரி தான் அது. ஏன்னா நான் இந்த ஸ்கூலுக்கு எங்கள் அப்பா அம்மா என்னை சேர்த்து விடும்போது அந்த ஸ்கூலுக்கு நான் எப்படி வந்தனோ அதே மாதிரி இன்னைக்கும் எங்கள் அக்காவை கூட்டிட்டு நான் வந்திருக்கேன். ஏன்னா இந்த ஸ்கூலில் நானே எங்கள் அக்கா என் தம்பி ஸ்கூலில் படிக்கும்போது ஸ்டூடெண்ட்டாக இருக்கும்போது எப்படி வந்தோமோ அதே போன்று அதே உணர்வோடு இன்னைக்கு நான் இங்கே வந்திருக்கோம். பள்ளிக்கூடம் என்பது இங்க வரீங்க, டீச்சர்ஸ் ஹோம்ஒர்க் கொடுக்குறாங்க, ஹோம்ஒர்க் எழுதுறோம், 3 மாசத்துக்கு அதோட எக்ஸாம் வைக்கிறாங்க, மார்க் வாங்குறோம், வீட்டுல போய் சொல்றோம். அது மட்டும் பள்ளிக்கூடம் அல்ல. பள்ளிக்கூடத்துக்கு நீங்க வரும்போது ஸ்டூடெண்ட்ஸ் கிளாஸ் ரூம்ல உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு சந்தேகம்னா முதல்ல கையை ஒசத்தி காமிச்சு எனக்கு சந்தேகம் மேடம், எனக்கு இது புரியல அப்படின்னு சொல்ற பழக்கத்தை, இந்த பழக்கம் மட்டும் இல்ல, அந்த தைரியத்தை நீங்க உருவாக்கிக்கணும். இங்கே நீங்க கை தூக்கிறதுக்கு கூச்சப்பட்டீங்கன்னா அது லைஃப் முழுக்க பாத்தீங்கன்னா அந்த ஒரு விதமான ஒரு சைக்காலஜி உங்களுக்கு துரத்திக்கிட்டே தான் வரும். நம்ம பொறுத்த வரைக்கும் எக்ஸாமுக்கு மட்டும் தான் நம்ம ப்ரிப்பேர் பண்ணோம். இப்போ டீச்சர்ஸ் அப்படி டெய்லியும் தங்களை ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டோம் உங்களுக்கு பாடம் நடத்தக்கூடியவர். அதனால தான் அவங்க நம்ம 2ஆம் பெற்றோர்கள் என்று நாம் சொல்லுகின்றோம். நம்மளை வளர்த்த நம்முடைய பெற்றோர்களை காட்டிலும் தங்களுடைய பிள்ளைகளை காட்டிலும் அதிகப்படியாக நம்ம டீச்சர்ஸ் யாருக்கிட்ட அவங்க லைஃப் டைம்ல வந்து ஸ்பெண்ட் பண்றாங்கன்னா உங்களுக்காகத்தான். ஆக அவங்க சொல்லக்கூடியதை கேட்டு நடக்கக்கூடிய ஒரு நல்ல பிள்ளைகளாக நீங்கள் வர வேண்டும். ஸ்டடீஸ்ல உங்களுடைய கவனத்தை நீங்க வந்து செலுத்துகின்ற அதே வேளையில் உங்களுடைய தனித்திறமையும் தயவு செய்து வளர்த்துக் கொள்ளுங்கள். இன்னைக்கு நீங்க 98% நான் மார்க் வாங்கிருக்கீங்க அப்படின்னா இதே மாதிரி பக்கத்து ஸ்கூல்ல ஒருத்தவங்க வாங்குவாங்க. தமிழ்நாட்டுல ஏதோ ஒரு மூலையில ஏதோ ஒரு குழந்தை உங்களுக்கு ஈக்குவலா வாங்குவாங்க. ஆனால் தனித்திறமை என்று நீங்க வளர்த்துக்கிட்டீங்கன்னா அதுல உங்களை யாரும் பீட் பண்ண முடியாது. பேரண்ட்ஸ்க்கு நான் வைக்கிற வேண்டுகோள் எல்லா ஸ்கூலுக்கும் சொல்றதான், தயவு செய்து நம்முடைய பிள்ளைகளை மற்ற பிள்ளைகளோட கம்பேர் பண்ணாதீங்க. நம்ம பிள்ளைக்கு இருக்கின்ற திறமை என்பது வேறு, மற்ற பிள்ளைகள் இருக்கின்ற திறமை என்பது வேறு. இந்த 8th வீட்டு பையன் பாரு டாக்டர் படிச்சுட்டான், பக்கத்து வீட்டு பையன் பாரு இன்ஜினியர் படிச்சுட்டான், உங்க அக்கா பாரு உங்க அண்ணா பாரு எப்படி ஆயிட்டாங்க அப்படிலாம் சொல்லாதீங்க. அதை காட்டி எங்க பிள்ளைங்க இன்னும் உயர்ந்த இடத்துக்கு வருவாங்க தான். தயவு செஞ்சு கம்பேர் பண்ணாதீங்க பிள்ளைங்களை. அந்த பிள்ளைங்கள் அதே மாதிரி உங்களுக்கு சொல்றது ஒன்னே ஒன்று தான், பொறுப்புணர்வோடு நம்முடைய அப்பா அம்மா நம்மள கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறாங்க, நம்மளுடைய டீச்சர்ஸ் நம்ம மேலே எவ்வளோ எஃபர்ட் போடுறாங்க. இதை உணர்ந்து படிக்க வேண்டிய பிள்ளைகளாக நல்ல பிள்ளைகளாகவும் நீங்களும் இருக்க வேண்டும். யாரோட வற்புறுத்தலுக்கும் படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. பேஷனேட்டாக பண்ணுங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த ஃபீல்டு, இதில் நான் என்னை சாதிக்கணும்னு ஆசைப்படுகிறேன் என்று சொல்லும்போது அதை நோக்கி செல்லுங்கள். எந்த உயரத்துக்கு சென்றாலும் நமக்கு பாடம் சொல்லி தந்த பள்ளிக்கூடத்தையும் ஆசிரியர் பெருமக்களையும் தயவு செய்து மறந்து விடாதீர்கள். ஏன்னா நாம எந்த இடத்துக்கு போனாலும் நமக்கான ஏணி படிகள் யாருன்னு பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாருமே தான்.